Hello friends, welcome back to Play Tamil. இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக என்னென்ன பயங்கரமான ஹாலிவுட்டில் அப்டேட்ஸ்லாம் வந்து அது எல்லாத்தையும் இன்னைக்கு ஒரு வீடியோ நம்ம பார்த்துலாம். வாங்க டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம சாசேஜ் பார்ட்டியோட இப்போது சீரீஸாக கொண்டு வராங்க. ஆல்ரெடி நம்ம 2016 ஒரு அனிமேட்டட் மூவியாக ரிலீஸ் ஆகிருக்கு. அண்ட் அது நம்ம தமிழ் டபுளெலாம் கிடையாது, பட் நல்லபடியாக இருக்கும், ஃபன்னாக இருக்கும். ஆனால் அது வந்து கிட்ஸ் பார்க்க வேணாம்னு சொல்லுங்கள், அப்புறம் வெஜிடபிள்ஸே சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி தான் அவங்க பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ வந்து நம்ம ஃபுட்டோபியான்னு சொல்லிட்டு என்டையர் ஒரு சீரீஸாக வந்து கொண்டு வராங்க. அண்ட் அப்கமிங் இது நம்ம டோட்டல் 8 எபிசோடாக வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஜூலை 11th, நெக்ஸ்ட் மந்த் 11th தான். நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம மல்டி டப் லாங்குவேஜோடையும் தான் நம்ம ப்ரைம் வீடியோ சைட்லேருந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. பேசிக்கலி கொஞ்சம் கிட்ஸ் கேட்டகரி தான். அது ஏன் கிட்ஸ் பார்க்க வேணாம்னு சொல்கிறேன்னா அது கொஞ்சம் அப்படி தான் காமிப்பாங்க, அப்படியே ப்ரூட்டலாக இருக்க மாதிரியும். அண்ட் நம்மளாம் வந்து வெஜ்ஜீஸை வந்து அப்படியே டார்ச்சர் பண்ணுற மாதிரி உள்ளே காமிச்சிருப்பாங்க. பட் ரியாலிட்டியில் அப்படி கிடையாதுல்ல. ஆனால் நல்ல ஒரு ஃபன் காமெடியாக இருக்கும். அண்ட் டெஃபினட்டாக சீரீஸும் பயங்கரமாக தான் இருக்க போகுது. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம லார்ட் ஆஃப் த ரிங்ஸோட த வார் ஆஃப் ரோஹிரின்னு சொல்லிட்டு ஒரு அப்கமிங் ஒரு அனிமேட்டடான ஒரு மூவி வந்து ஆக்சுவலாக அனிமேட்டடில் அனிமியோட என்டையர் ஒரு மூவி வந்து இப்போது ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அண்ட் அதோட ஃபர்ஸ்ட் லுக் இப்போது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படியோ மூவி ஃபுல்லாக December 11th தான் ரிலீஸ் ஆகுது. ஸோ வேர்ல்டு வைட் மேக்ஸிமம் தேட்டர்ஸில் தான் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. நம்ம இந்தியாவிலையும் மேக்ஸிமம் சான்சஸ் இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் WB எல்லாம் நம்ம நல்லபடியாக தான் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்களா. ஸோ இந்த படம் மேக்ஸிமம் நம்ம பார்த்துடலாம். அண்ட் இப்போதைக்கு அதில் ஃபர்ஸ்ட் லுக்லேயே பார்த்தீங்கன்னா டோட்டல் யூனிக்காக இருக்குது. அண்ட் நீங்கள் இந்த அனிமேஷன் நிறைய மூவிஸ் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதை நீங்கள் ரிலேட் பண்ண முடியும். ஏன்னா குவாலிட்டி வைஸ்லையும் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் லுக்லேருந்தே நல்லபடியாகவே தெரியுதா. அண்ட் லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் பற்றி டெஃபினட்டாக நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். அதனால் ஒரு பெஸ்ட்டு சோர்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரிஜினல் த்ரிலாஜி கலெக்ஷன். இப்போ தனியாக சீரீஸ் வருதுலாம் ரொம்பவே ஒரு ப்ரீக்குவலான ஒரு சீரீஸு. ஸோ அந்த சீரீஸ் பார்த்தா உங்களுக்கு இதெல்லாம் புரியுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையவே கிடையாது. அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அண்ட் நீங்கள் இன்கேஸ் ஹாபிட்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா இன்னொரு அட்வான்டேஜ். ஏன்னா ஹாபிட்ஸோட த்ரிலாஜி கலெக்ஷனும் நம்ம லார்ட் ஆஃப் த ரிங்ஸில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான செக்மெண்ட்டாக. ஸோ இன்னும் நிறைய டைம் இருக்குது. நம்ம வார் ஆஃப் த ரோயிம்ஸ் வரதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாம் கவர் பண்ணிடலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம தி பாய்ஸோட சீசன் 4 கொஞ்சம் நல்லபடியாக தான் போயிட்டுருக்கு. அண்ட் இப்போது அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயத்தை வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம பாய்ஸோட கடைசி சீசன் 5 இருக்க போதான். ஸோ இன்னும் லைக் இப்போ சீசன் 4 தான் போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் ஒரு சீசன் தான் கடைசி சீசனாக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறமா பாய்ஸை வந்து முடிச்சிருவாங்களாம். ஸோ இது கொஞ்சம் கேட்க ஒரு மாதிரி தான் இருக்குது. பட் ரியாலிட்டியில் பார்த்தா ஸ்டோரி கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். ஏன்னா நம்ம பாய்ஸோட கேங் ஃபுல்லாக ஆரம்பித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பில்லி புச்சர் தான். அண்ட் ஆல்ரெடி ஸ்டோரி வைஸில் அவர் இன்னும் கொஞ்சம் ஃபியூ மந்த்ஸில் சாக போகிறாரு. ஸோ இந்த சீசன் 4லேயும் நிறைய நடக்கிறது வாய்ப்பு இருக்குது. அப்படி தான் ஸ்டோரி வைஸ் இப்போ வரையும் போயிட்டுருக்கு. ஆனால் பார்ப்போம் நெக்ஸ்ட்டு சீசன் 5 எப்படி கொண்டு போகிறான். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம டெட்பூல் அண்ட் வொல்வரினோட மூவி கூட இப்போ நம்ம நெக்ஸ்ட் மந்த் ரிலீஸ் ஆகுது. அண்ட் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா லைக் அவங்க ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் வீக் பாக்ஸ் ஆஃபீஸில் எவ்வளோ கலெக்ஷன் எடுக்கும்னு. அண்ட் அதில் வந்து நம்ம ஓப்பனிங் ரெக்கார்ட் இப்போதைக்கு $239 million வரையும் மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் வீக்கில் எடுத்துருவோம்னு சொல்லிட்டு கொஞ்சம் பாசிட்டிவாக தான் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா ஹைப் அண்டு கொஞ்சம் நல்லபடியாக இருக்குது. இப்போ என்னென்னா ஒன்று R-rated வெர்ஷனில் இருக்குது. பட் இப்போதைக்கு ரீசெண்டானதில் பார்க்கும்போது R-rated இருந்தால் கூட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் கொஞ்சம் நல்லபடியாக தான் இருக்கும். நிறைய பேர் பார்க்குறாங்க. அதனால் நிறைய சான்சஸ் இருக்குது இந்த ரெக்கார்ட் அவங்க ஈஸியாக 200லேருந்து நம்ம $239 million வரையும் ஃபர்ஸ்ட் வீக்கெண்டே வந்து க்ராஸ் பண்ணுறதில்ல. அண்ட் இன்னும் அது 1 பில்லியன் மார்க் வந்து டச் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது வரையும் இப்போது பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வந்த நம்ம மார்வல் மூவிஸில் அது கொஞ்சம் டச்சே ஆகலை. கடைசியாக வந்து நம்ம ஸ்பைடர்மேன் மூவி தான் வந்து அந்த மார்க்கை டச் பண்ணியிருந்ததா. ஸோ பார்ப்போம், இன்னும் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பேட் பாய்ஸோட 4th பார்ட்டு நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஏன்னா பாக்ஸ் ஆஃபீஸில் கொஞ்சம் நல்லபடியாகவே கலெக்ஷன் எடுத்துருக்கு. இப்போ வரைக்கும் டோட்டலி $138 million வந்து அவங்க கலெக்ஷன் பார்த்துருக்காங்க வித் பட்ஜெட் ஆஃப் $100 million. அண்ட் கொஞ்சம் பாசிட்டிவ் சைடாக தான் போயிட்டுருக்கு. ஏன்னா இதுக்கப்புறம் இன்னும் நிறைய OTTஸில் ரிலீஸ் ஆகும்போது அது தனியாக இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸில் எடுத்துருவாங்க DVD and VODஸ்லாம். பட் பை த வே பாய்ஸ் சீசன் 4 நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ஒரு அல்டிமேட் ஃபன்னாக இருக்கும். என் ஃபேவரட் மூமெண்ட்டு ரெஜி தான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு கமெண்ட் ஆட்டோ இருப்பார் பார்த்தீங்களா, ரெஜி அவங்க வீட்டில் தான் இருப்பாங்க. சட்டனாக உள்ளே நிறைய பேர் அட்டாக் பண்ணுவாங்க. அண்டு சிங்கிள் ஆளாக வந்து அத்தனை பேர் சாடிக்கிற சீன்லாம் மைண்ட் ப்ளூயிங். லைக் படம் பார்த்ததுக்கு அப்புறமா கூட இன்னும் கூட அந்த மைண்டில் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ அது ஒரு டோட்டல் ஒர்த் தான் இருந்தது. அண்ட் இப்போது பாய்ஸோட ஃப்ரான்ச்சைஸே பயங்கரமாக இருக்கும். பட் இப்போ ஏன் தெரியல மைண்டில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம 4th பார்ட் தான் கொஞ்சம் அல்டிமேட்டாக இருக்குது. அண்ட் இப்போ 5th பார்ட்லேயும் வந்து நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா ஸ்டோரி எதுவுமே முடியல. அதனால் கண்டிப்பாக வந்து 5th பார்ட்டையும் அவங்க அதை நெக்ஸ்ட்டு கொண்டு போவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ஜாக் ஸ்னைடரோட ரெபல் மூனோட மூவியோட இப்போ R-rated வெர்ஷன் டேரக்டர்ஸ் கட்டுன்னு சொல்லிட்டு தனியாக ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இது ஆல்ரெடி வரப்போகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஃபைனலி இப்போ தான் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் அதுக்கு ரெண்டுத்தையும்
ரிலீஸ் டேட்டோட எக்ஸாக்ட் அனௌன்ஸ்மெண்ட் தந்திருக்காங்க. அண்ட் இது முன்னாடி நம்ம வந்து பார்ட் 1 அண்ட் பார்ட் 2ன்னு சொல்லியிருந்தது. பட் இப்போ வந்து சாப்டர் 1 அண்ட் சாப்டர் 2ன்னு சொல்லிட்டு அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க. அண்ட் அதோட டைட்டில்ஸும் பயங்கர யூனிக்காக இருக்குது. எப்படியோ August 2 தான் நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகுதா. அண்ட் இப்போ நிறைய பேர் ஒரே கேள்வி தான் கேட்டிருந்தாங்க, ப்ரோ நம்ம தமிழ் டப்பில் ரிலீஸ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா அது பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே கம்மி. ஏன்னா இது ஆல்ரெடி வந்து மூவிலாம் வந்துருச்சு. பட் இப்போ டேரக்டர்ஸ் கட் அண்ட் R-rated வெர்ஷனால் அது நம்ம தமிழ் அண்ட் மல்டி டப் லாங்குவேஜ் பண்ணுறதுல சான்சஸ் ரொம்ப கம்மி தான். அண்ட் அது மட்டும் இல்லை, இப்போதைக்கு லைக் எவ்வளோ ஹவர்ஸ் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஈச் லைக் சாப்டர் 1 மோர் தென் 3 hours ஆகும், அண்ட் சாப்டர் 2 மோர் தென் 3 hours இருக்கான். ஸோ ஆல்ரவுண்டாக பார்க்கும்போது நீங்கள் 6 to 7 hours ஒரு லென்த்தியான செக்மெண்ட்டாக நம்ம மூவி பார்க்க போகிறோம். அண்ட் அட் அ டைம்லேயே 2 சாப்டருமே ரிலீஸ் ஆகும். ஸோ August 2 அன்றைக்கி நீங்கள் ஃபுல் டே அப்படியே பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ப்ளூ பீட்டலோட அப்கமிங் ஒரு நியூ அனிமேட்டடான சீரீஸ் வருது. எஸ் கைஸ், நம்ம DCU சைட்லேருந்து இந்த ஒரு ப்ராஜெக்ட் இப்போ தான் புதுசாக ஒன்று எடுத்துருக்காங்க. அண்டு ஆல்ரெடி நம்ம 2023 ரிலீஸ் ஆன மூவி இருக்குது பார்த்தீங்களா, அதோட மேக்கர்ஸ் தான் என்டையர் இந்த அனிமேட்டட் சீரீஸ்லேயும் இருக்காங்க. ஸோ அதனால் மேக்ஸிமம் ஸ்டோரி அப்படியே கண்டினியூஷனாகவும் இருக்கும். அண்ட் அப்கமிங் நம்ம DCUவோட கொஞ்சம் லிங்க் பண்ணுற மாதிரி தான் வந்து இந்த அனிமேட்டட் சீரியோட மெயின் கான்செப்டாக இருக்க போது. எனக்கு பர்சனலாக படம் ரொம்பவே பிடிச்சிருந்தது ப்ளூ பீட்டல். ஏன்னா ஒரு ஃபேமிலி டச், ஒரு கனெக்ஷன் ஆட்டம் பண்ணியிருந்தாங்களா, அது ஒர்த்தாக இருந்தது. அண்ட் இது இன்னும் நம்ம அப்கமிங் DCUவில் நிறைய இடத்துல டெஃபினட்டாக நம்ம பார்க்க ஆசைப்படுவோம். அண்ட் அதனால தான் இந்த அனிமேட்டட் சீரீஸ் கொண்டு வராங்க. அண்ட் நம்ம ஹவுஸ் ஆஃப் த ட்ராகன் சீசன் 2 வந்து இன்றைக்கி தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. பட் நம்ம இந்தியாவில் நம்ம ஜியோ சினிமாஸில் நீங்கள் நாளைக்கு பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கும். அண்ட் பை த வே இப்போவே பார்த்தீங்கன்னா சீசன் 3யும் ரினியூ பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இன்னும் ரினியூ பண்ணாமல் வச்சுருந்தாங்க. பட் ஃபைனலி இப்போ தான் ரினியூ பண்ணியிருக்காங்க. அண்ட் அதனால இனிமேல் தான் மேக்கிங்கே வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ கன்ஃபார்மாக சொல்கிறேன், நல்லபடியாக தான் இருக்கும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. நானும் கேம் ஆஃப் த்ரோன்ஸ்லாம் பார்த்துருக்கேன். ஒரு லைக் ஒன் ஆஃப் மை ஃபேவரட். அண்டு நானும் ஃபேன் தான். ஆனால் இருந்தாலும் ஹவுஸ் ஆஃப் த ட்ராகனும் அதுக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு ஸ்டோரி லைன், சரியான ஒரு பொலிட்டிக்கல் லிங்க்கு அண்ட் ஒரு ஹைப்பு இன்டென்ஸாக அப்படியே பயங்கரமாக பில்டப் பண்ணி வச்சுருந்தாங்க. அண்ட் சீசன் 2க்கு ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் எபிசோட் தான், ஆனால் ஒர்த் வாட்சிங்காக இருக்கும். என்ன எவ்ரி வீக் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த பக்கம் என்னடானா பாய்ஸு அண்ட் இந்த பக்கம் நம்ம ஹவுஸ் ஆஃப் த ட்ராகன். அண்ட் பேக் டு பேக் லைக் அவங்க வந்து நம்ம Thursday ரிலீஸ் பண்ணுவாங்களா, அண்ட் இவங்க வந்து Monday ரிலீஸ் பண்ணுவாங்க. அண்ட் நம்ம கேம் ஆஃப் த்ரோன்ஸோட ஒரு ஐடியா ஒன்று இருந்தது, இன்னொரு சீரீஸ் வைஸாகவும் ப்ரீக்வலாக ஒன்று எடுக்கலான்னு சொல்லிட்டு. அண்ட் அதை வந்து ஆக்சுவலாக ஸ்க்ராப் பண்ணி வச்சுருந்தாங்க. அண்ட் இப்போது அந்த ஸ்க்ராப்டான ஐடியாவை திருப்பியும் கொண்டு வர போகிறாங்களாம். ஸோ அது என்ன ப்ரீக்வலான ஐடியா பார்த்தீங்கன்னா 10,000 ஷிப்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டைட்டிலோட வச்சுருக்காங்க. அது என்ன ப்ரோ 10,000 ஷிப்ஸு, அதை தான் நம்ம என்டையரில் பார்க்க போகிறோம். அண்ட் இது வந்து ஃபுல் ப்ரீக்வலான ஸ்டோரி. ஸோ ஆல்ரெடி நம்ம ஹவுஸ் ஆஃப் த ட்ராகனே ஒரு ப்ரீக்வலான ஸ்டோரி தான். அதுக்கு முன்னாடி ப்ரீக்வலாக இல்லை அந்த நடுவில் நடக்கிற கதையாக அது இன்னும் எக்ஸாக்டாக அவங்க ரிவீல் பண்ணலை. பட் இனிமேல் அதை வந்து ரிவைவ் பண்ணிட்டாங்க. ஸோ ரிவைவ்னால இப்போதைக்கு இந்த ஸ்டோரி மேலே ஒர்க் ஆரம்பிக்கிறாங்க. அண்டு ஸ்டோரி முடிஞ்சதுக்கப்புறமா தான் நெக்ஸ்ட் இதை வந்து சீரீஸாக கொண்டு வராங்களான்னு பார்த்துடலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ப்ரைம் வீடியோவில் நம்ம மேக்ஸ்டன் ஹால்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸை இப்போ தான் ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு பயங்கரமான வியூஸ் இருக்கான். லைக் US வியூஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால இப்போ இதை வந்து நெக்ஸ்ட்டு சீசன் 2க்கும் ஃபில்மிங்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்கமிங் நீங்கள் நம்ம மேக்ஸ்டன் ஹாலோட சீசன் 2யும் டெஃபினட்டாக பார்க்கலாம். ஆல்ரெடி ரெனியூ பண்ணிட்டாங்க தான் நினைக்கிறேன். பட் இனிமேல் தான் அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் என்ன ப்ரோ இந்த மேக்ஸ்டன் ஹால் இது ஃபுல் என்ன பேஸில் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹை லெவலான ஸ்கூல் ஸ்டோரி தான் உள்ளே நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ டீனேஜ் ஸ்கூல் கேட்டகிரியான கான்செப்ட் தான். கொஞ்சம் விஷுவல்ஸும் அதுக்கேற்ற மாதிரி அங்கங்கே கொஞ்சம் அடல்ட் ஏரியாவும் இருக்கும். அதனால் பார்த்து பாருங்கள். பட் என்ன பார்த்தாலும் நம்மளுக்கு கடைசியில் என்ன ப்ரோ கொஞ்சம் எலிட் மாதிரி கொஞ்சம் நம்மளுக்கு தெரியுதுன்னு தோணும். ஆனால் இதில் கொஞ்சம் வேறு மாதிரியான லவ் ஆங்கிள்ஸ்லாம் ஃபிட் பண்ணியிருக்காங்க ஸ்டோரி வைஸில். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ், இதுதான் இப்போதைக்கு ரீசெண்டாக வந்த எல்லாம் ஹாலிவுட் அப்டேட்ஸ். அண்ட் இன்றைக்கி ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் ஃபைனலாக ஒரு சின்ன அப்டேட், நானும் கைஜூ நம்பர் 8ஓட என்கிட்ட அனிமையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். நல்லபடியாக இருக்குது. பட் என்ன இருந்தாலும் கடைசி லைக் நம்ம இந்த மந்தோட எண்டில் தான் வந்து கடைசி 12th எபிசோடு வந்து ரிலீஸ் ஆகும். அண்ட் இப்போ வரைக்கும் 9 எபிசோட்ஸ் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்களா. ஸோ 9th எபிசோடு வரைக்கும் பார்த்துட்டேன். பட் வீக்லி அதுக்கப்புறமா இன்னும் ரிமைனிங் இருக்க 10th 11th and 12th எபிசோட் கவர் பண்ணதுக்கப்புறமா ரிவ்யூ வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன். ஆனால் இன்னும் நீங்கள் அதை பார்க்காம இருந்தால் டெஃபினட்டாக பாருங்கள். அல்டிமேட்டாக இருக்குது நம்ம கைஜூ நம்பர் 8ஓட அனிமே தான். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ், கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ப்ளே தமிழ். See you in next video. Bye guys.